சவுதி கூறினார். அங்கு சுற்றி அமர்ந்திருந்த பிராமணர்களிடையே ருரு கஷ்டத்துடன் காடுகளுக்குள் சென்று அழுதான். துக்கத்தில் வாடிய அவன் பரிதாபமாக புலம்பினான். அழகான பிரியாவை நினைத்து வருத்தத்துடன் பேசினான். அவள் தரையில் கிடக்கிறாள், மெல்லிய உடலுடன். என் துக்கத்தை அதிகப்படுத்துகிறாள். எல்லா உறவினர்களுக்கும் இதைவிட பெரிய துக்கம் என்ன இருக்கிறது? நான் தவம் செய்திருந்தால் அல்லது குருக்களை சரியாக ஆராதித்திருந்தால் அதனால் என் பிரியை உயிர் பெறட்டும். நான் பிறந்தது முதல் மனதையும் விரதத்தையும் கட்டுப்படுத்தியிருந்தால் அவள் இன்று எழுந்திருக்கட்டும். தேவதூதன்: ருரு, நீ துக்கத்துடன் சொல்வது பொய்யானது. இறந்தவருக்கு ஆயுள் இல்லை. அவள் கந்தர்வர்களுக்கும் அப்சரஸ்களுக்கும் மகள். ஆகையால் துக்கப்படாதே. முன்பு தேவர்கள் ஒரு வழியை ஏற்படுத்தினர். நீ விரும்பினால் அவளை பெறலாம். ருரு, தேவர்கள் என்ன வழி செய்தார்கள்? நான் அதை கேட்டு உன்னை கடக்கிறேன். தேவதூதன்: உன் ஆயுளில் பாதியை அவளுக்கு கொடு. அப்போது அவள் எழுந்திருப்பாள். ருரு, என் ஆயுளில் பாதியை அவளுக்கு கொடுக்கிறேன். அவள் எழுந்திருக்கட்டும். சவுதி கந்தர்வராஜனும் தேவதூதனும் தர்மராஜனிடம் சென்று ருருவின் மனைவி அவனுடைய ஆயுளில் பாதியால் எழுந்திருக்கட்டும் என்றனர். தர்மராஜன்: ருருவின் மனைவி எழுந்திருக்கட்டும். சவுதி: அவள் எழுந்தாள். ருருவின் ஆயுளில் பாதியால் அவள் தூங்கினாள். இது எதிர்காலத்தில் நடக்கும். அதிக ஆயுள் உள்ளவன் தன் மனைவியின் பொருட்டு பாதியை இழப்பான். பின்னர் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அவன் தன் மனைவியை பெற்றான். அவன் பாம்புகளை அழிக்க விரதம் செய்தான். அவன் பாம்புகளை அடித்தான். ஒருமுறை ருரு காட்டில் ஒரு பாம்பை கண்டான். அவன் அதை அடித்தான். பாம்பு சொன்னது: நான் உனக்கு என்ன தவறு செய்தேன்? ஏன் என்னை அடிக்கிறாய்?